கடலில் இன்பமாக குளித்துக் கொண்டிருந்தான் ஷாட்விக். கடலில் குளிப்பதென்றால் ஷாட்விக்கு கொள்ளை பிரியம். நேரம் செல்வதே தெரியாமல் கடல் நீரில் எவ்வளவு நேரம் ஆனாலும் குளித்துக் கொண்டே இருப்பான். அன்று வழக்கம் போல கடல் நீரில் குளித்துக் கொண்டிருந்தான் ஷாட்விக். கடல் அலையில் மூழ்கி எழுந்தபடி வெகு நேரமாக குளித்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென தன் மீது ஏதோ ஒன்று விழுவதை உணர்ந்த ஷாட்விக் திடுக்கிட்டு கடல் நீரை விட்டு மேலே எழும்பினான். தன் உடல் முழுவதும் வலையால் மூடப்பட்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். மெல்ல மெல்ல தான் கரையை நோக்கி இழுக்கப்படுவதை உணர்ந்தான். தன் உடல் ஒட்டுமொத்தமாக கரையை நோக்கி இழுக்கப்பட்டதும் கரையை நோக்கினான் ஷாட்விக். கடற்கரையில் வலையை பிடித்த மீனவன் நின்று வலைக்குள் மனித உருவம் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு அவன் வேகமாக ஓடி வந்து வலையை அவிழ்த்து ஷாட்விக்கை விடுவித்தான். நான் கடலில் குளிக்கிற நேரம் என் சுதந்திரத்தை கெடுத்து விட்டாயே. உன்னை என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. உன்னை பார்க்கிற போது எனக்கு ஆத்திரமாக வருகிறது என்று கத்தினான். உடனே மீனவன், இளைஞனே, நீ என் மீது ஆத்திரம் கொள்ளாதே. கடலில் வலை வீசி மீன் பிடிப்பது என் தொழில். ஏதோ நான் வலையை வீசுகிற போது நீயும் வலையினுள் மாட்டிக்கொண்டாய். அதற்காக என்னிடம் இப்படி கோவப்படலாமா என்று கேட்டார் மீனவர். அதை கேட்டதும் ஷாட்விக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. நீ கடலில் தொழில் செய்கிறாயே, அதே போலதான் நானும் கடலில் குளிப்பதை எனது உரிமையாக கருதுகிறேன். என்னை இழிவுபடுத்திய உன்னை விடமாட்டேன். நீ எனக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி விட்டாய். என் வாழ்நாளிலே இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு யாரும் ஏற்படுத்தியதில்லை என்று துடிப்போடு கூறினான். அந்த மீனவன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தான். இந்த இளைஞனின் கொட்டத்தை எப்படியாவது அடக்க வேண்டும். இவனை இப்படியே விட்டு வைத்தால் மேலும் மேலும் நம்மிடம் வம்பு செய்து கொண்டே இருப்பான் என்று மனதுக்குள் எண்ணிய மீனவருக்கு திடீரென ஓர் யோசனை தோன்றியது. தன் கையில் இருந்த வலையை விரித்து மீண்டும் ஷாட்விக்கை வலையில் போட்டு வலைக்குள் அமுக்கி மூட்டையாக கட்டினான். அதை கண்டு திடுக்கிட்ட ஷாட்விக், என்ன செய்கிறாய்? எதற்காக என்னை வலையில் போட்டு கட்டுகிறாய் என்று ஆத்திரத்தோடு கேட்டான். உடனே மீனவன், இளைஞனே, நீதானே சற்று நேரத்திற்கு முன்னால் கூறினாய் வலையும் வலையில் சிக்கியுள்ள பொருட்களும் எனக்கு சொந்தம் என்று. கடலுக்குள்ளே இருந்து என் வலையில் சிக்கிய நீ எனக்கு சொந்தம்தானே? அதனால் உன்னை இப்படியே கல்லை கட்டி கடலில் போடுகிறேன். இனிமேல் நீ நிரந்தரமாக கடலில் மூழ்கிவிடலாம் என்றான். கேட்டதும் ஷாட்விக் பயத்தால் அலறியே விட்டான். ஐயா, என்னை விட்டு விடுங்கள். இனிமேல் உங்களிடம் வம்பு எதுவும் செய்ய மாட்டேன். இனிமேல் இந்த கடற்கரை பக்கமே வரமாட்டேன் என்று அழுது புலம்பினான். மீனவன் உடனே ஷாட்விக்கை வலையிலிருந்து விடுவித்தான். மீனவனின் முகத்தை கூட திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்தான் ஷாட்விக்.